நம்ம இலங்கை வந்து நம்ம சொந்த நாடு மாதிரி, நம்மளுக்கு வந்து சொந்த ஊர் மாதிரி. வான் பறந்த தேன் சிட்டு நான் குடிக்க வாராதா. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் வந்து நாங்கள் சந்திக்கிறோம். நாங்கள் இன்றைய தினம் 27ஆம் தேதி யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் பலாலியில் வந்து நிற்கிறோம். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இசை பிரியர்களுக்கான ஒரு வீடியோவாக தான் இந்த வீடியோ வந்து அமைய போகுது. குறிப்பாக நீங்கள் சீத்தமிழ் தொலைக்காட்சி சரிகமபா இசை நிகழ்ச்சி பார்ப்பவர்கள் இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி உண்டு. இன்றைய தினம் இந்தியாவிலிருந்து ஒரு சீத்தமிழில் வந்து பங்கு பெற்றி அவங்களுடைய மனதுக்கு பிடித்த ஒரு பாடகர் வந்து இன்றைக்கு யாழ்ப்பாணத்துக்கு வந்து வருகை வந்திருக்கிறார். எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பருத்தித்துறை சுப்பர் மடம் முனீஸ்வரர் ஆலயத்தில் வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு வந்து இன்றைக்கு இடம்பெற போகுது. அதாவது தெப்ப திருவிழா அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அந்த ஆலயத்தில் வந்து இரவு வந்து அந்த திருவிழா வந்து நடைபெறும். இந்த திருவிழாவுக்கு நடைபெற்றதுக்கு பின்னர் உங்களுக்கான ஒரு இசை நிகழ்ச்சியை வந்து தயார் செஞ்சிருக்கணும். அந்த இசை நிகழ்ச்சியில் குறிப்பாக இந்த சீத்தமிழில் பங்கேற்ற நாகார்ஜுனா அவர்களுடைய பாடல்கள் வந்து இருக்கும். இன்றைய தினம் இங்கே வருகின்ற காட்சிகள், அதோடு அவர் வந்து அவரோட நாங்கள் சில கேள்விகளை கேட்டு கதைச்சது, அவர் தனக்கு பிடிச்ச மனதுக்கு பிடிச்ச பாடல்கள் கூட இதில் வந்து பாடி காட்டியிருந்தார். அதோட இந்த திருவிழா பற்றின முழுமையான தகவல்களும் வந்து இந்த காணொலியில் வந்து அமைய போகுது. உங்களுக்கும் இந்த இசை நிகழ்ச்சியை வந்து பார்க்குறதுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் பருத்தித்துறையில் இருக்கின்ற இந்த முனீஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று இன்றைக்கு இந்த இசை நிகழ்ச்சியை வந்து ரசிக்கலாம். எங்களுடைய சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தொடர்ச்சியாக காணொலிக்கு வந்து போகலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்ல சுகமாக இருக்கிறோம். யாழ்ப்பாணம் எத்தனை அந்த வாரம் நம்ம வந்து நம்ம இலங்கை வந்து நம்ம சொந்த நாடு மாதிரி, நம்மளுக்கு வந்து சொந்த ஊர் மாதிரி. ஸோ நம்ம அடிக்கடி அதிகமாக ட்ராவல் பண்ணுறது நம்ம இலங்கைக்கு தான் வருது. ஆனால் இப்போ ஜஃப்னாவுக்கு வந்து செகண்ட் டைம் வரும். ஃபர்ஸ்ட் டைம் ஏற்கனவே 1 டைம் வந்து இப்போ செகண்ட் டைம் வர்றேன். என்ன நிகழ்வுக்காண்டி வந்து இன்னைக்கு நம்ம பருத்தித்துறையில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு இசை நிகழ்ச்சி இருக்குது. சுப்பரமடம் முனியப்பர் கோயில் திருவிழாக வந்திருக்கு ஃபங்க்ஷனுக்காக. நீங்கள் தனியாக தான் இந்தியாவிலேருந்து வந்துருக்கீங்களோ? ஆமாம். மற்றது வந்து உங்களுக்கு பிடிச்ச அந்த பாட்டு பறந்த பாட்டில் ஒரு பாடிடுவோமே. கல்வசாரு பிடிச்சிருக்கு. சரி, வான் பறந்த தேன் சிட்டு நான் பிடிக்க வாராதா, கல்லிருக்கும் ரோசா பூ கை கலக்க கூடாதா, ராப்போது ஆனா உன் ராகங்கள் தானா, அன்பே சொல்லானா தொட ஆகாத ஆனா, உள்மூச்சு வாங்கினேனே உள் மீது தூங்கினேனே, இல்லாத பாரமெல்லாம் நெஞ்சோடு தாங்கினேனே, நிலாவனாலும் தேடும் வானம். சுப்பர்மடம் முனீஸ்வரர் ஆலயத்தில் அலங்கார உற்சவம் நடக்கிறது. திருவிழா பெரிய விமர்சையாக கொண்டாடுறது. அதில் 10ஆம் திருவிழா முடிஞ்சு இன்றைக்கு தெப்பத் திருவிழான்னா எங்களை புலம்பெயர் வாழ் மக்களுடைய ஏற்பாட்டில் தெப்பத் திருவிழா நடக்கிறது. அதில் இப்போ மதிய பூசைகள் முடிஞ்சு அன்னதானம் எல்லாம் கொடுத்து முடிஞ்சு எல்லாம் மதிய திருவிழா முடிஞ்சு. இப்போ பின்னேற பூசை 3:30 ஸ்டார்ட் பண்ணி 4-4:30 அப்படி சாமி ஒளி வீதி வந்து எங்களோட ஊர் சுற்றி வந்து எங்களோட கடற்கரையில் நிறைய லைட் கிட்டத்தட்ட ஒரு செலவுகள் வந்து ஒரு 40-45 லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் செலவு வரும்.
அப்படி பெரிய பிரம்மாண்டமாக செலவழித்து பெரிய விமர்சையாக நடக்க போது தெப்பத் திருவிழா. அப்போ சாமியை வந்து கடலில் தெப்பம் 4 போட் வச்சு சாமி சப்பரம் வச்சு அதில் சாமியை வச்சு எல்லாம் அதில் நாதஸ்வரங்கள், கலை நிகழ்ச்சிகள், கேரளா மேளம், சிந்துபுரம் டான்ஸுகள் எல்லாம் நடத்தி சாமியை ஊர்வலமாக கொண்டு வந்து தெப்பம் பூசையை சிறப்பு பூசையெல்லாம் நடந்து தெப்பத்தில் சாமியை வச்சு எங்களோட இளைஞர்கள் அழகாக ஆடிக்கொண்டிருப்பார்கள். அது முடிய சாமியை ஒரு 9:30 போல் எல்லா நிகழ்வுகளும் சிலம்பாட்டங்கள், தீப்பந்தங்கள் சுற்றுற எல்லாம் முடிஞ்சு சாமியை உள்ள கோயிலுக்குள்ளே கொண்டு சாமியை விட்டுட்டு ஒரு 9 மணி அளவு கோஷ்டி ஒன்று நடக்க போகுது. அதில் நாங்கள் இந்தியாவிலேருந்து சீத்தமிழ் சரிகமபா புகழ் நாகார்ஜுனாவை இங்கே எங்களோட ஊருக்கு வரவழைச்சிருக்கோம். புலம்பெயர் வாழ் மக்களின் ஏற்பாட்டில் அவரை நாங்கள் இங்கே அழைச்சிருக்கோம். அப்போ அவருக்குரிய இசை நிகழ்ச்சி வந்து ஒரு 9:30 அளவில் ஸ்டார்ட் ஆகிரும். பிரம்மாண்டமாக நடக்க போகுது. அதுவும் கடற்கரையில் நிறைய லைட்டுகள் போட்டு பகல் பார்த்தேன். அப்படி ஒரு பெரிய நிகழ்ச்சிக்கு வர நாகார்ஜுனாவை அழைச்சிருக்கோம். இப்போ அவரை தான் நாளைக்கு வந்து